இது பண்ணுறதுக்கு ஒரு பிளெண்டர் ஜாரில் ஒரு ஆப்பிள் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். தோல் சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது ஃப்ரெஷ்ஷான ஆப்பிள் தான். இது கூட இப்போ தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். 8 மாத குழந்தைக்கு இதில் ஒரு 5லேருந்து 6 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டா போதும். 9 மாதத்துக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு ஒரு 100 ml சேர்த்துக்கலாம். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். நீங்கள் நார்மல் மிக்சிலையும் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டால் போதும். ரொம்ப குக் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. தேங்காய் பால் குழந்தைங்களுக்கு வெயிட் கெயின், பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ஆப்பிள் தேங்காய் பால் ரெண்டுமே குழந்தைங்களுக்கு ஸ்கின்னுக்கு நல்லா ஒரு க்ளோ கொடுக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்த ரெசிபியும் குவிக்காகவே ரெடி பண்ணிடலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு 1/4 கேரட்டு இந்த மாதிரி தோல் சீச்சிட்டு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதுக்கு மூழ்கிற அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு, ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம், மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கேரட் நல்லா சாஃப்டாக வெந்து வர்ற வரைக்கும். கேரட் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அவிச்ச தண்ணியோடைய ஒரு பிளெண்டர் ஜாரில் சேர்த்துட்டு இது கூட ஒரு பனானா சேர்த்துக்கலாம். பெரிய பனானாவாக இருந்தால் ஹாஃப் சேர்த்துக்கலாம். சின்னதாக இருந்தால் ஒரு முழு பழமும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 2 பாதாம் 2 முந்திரி ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாம். பாதாம் தோல் எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் நட்ஸ் பவுடர் சேர்த்துக்குவீங்கன்னா நட்ஸுக்கு பதிலாக ஒரு டீஸ்பூன் அளவு நட்ஸ் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. பனானா குழந்தைங்களோட வெயிட் கெயின், அப்புறம் நட்ஸ் குழந்தைங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கேரட்டும் கொடுக்கும்போது குழந்தைங்களோட ஐஸ்க்கு ரொம்பவே நல்லது. அடுத்து வெஜிடபிள்ஸ் வச்சு குயிக்காக செய்கிற மாதிரி ஒரு ரெசிபி பார்க்கலாம். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவு குட்டி குட்டியாக நறுக்குனா உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவு கேரட், 2 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டாணி இதெல்லாம் சேர்த்துட்டு இதோட ஒரு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள், குழந்தைக்கு நல்லா டைஜஸ்ட் ஆகிறதுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் மிதமான தீயில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். காய்கறி நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துட்டு இதோட நம்ம பன்னீர் சேர்த்துக்கலாம். பன்னீர் முக்கியமாக ஹோம்மேடாக தான் இருக்கணும். இதை அவிய வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம பால்லேருந்து குக் பண்ணி தானே பன்னீர் எடுக்கிறோம். அதனால நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே சேர்த்துக்கலாம். பன்னீர் குழந்தைக்கு ஃபஸ்ட் டைம் கொடுக்கும்போது இதில் ஒரு பீஸ் மட்டும் காய்கறியோட கூழ் மாதிரி சேர்த்து அரைச்சி பகல் நேரத்தில் நீங்கள் குழந்தைக்கு கொடுத்து ட்ரை பண்ணலாம். குழந்தைக்கு நல்லா டைஜஸ்ட் ஆகுது, செட் ஆகுது அப்படின்னா அப்புறம் போக போக 2 பீஸ் 3 பீஸ் இந்த மாதிரி அளவு அதிகப்படுத்திக்கிட்டே போகலாம். இப்போ இது நல்லா பியூரே மாதிரி அரைச்சிக்கலாம், ஃபைன் பேஸ்ட்டாக. பன்னீர் பட்டாணி ரெண்டுமே நிறையா ப்ரோட்டீன் இருக்குது. அது குழந்தைங்களோட வெயிட் கெயினுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் பன்னீரில் இருக்க குட் ஃபேட் குழந்தைங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது நல்லா க்ரீமியாக இருக்கிறனால குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே ஃப்ரூட்ஸ் வச்சு இனிப்பாகவே செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் வச்சு செஞ்சு கொடுங்க. அப்போ தான் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு நல்லா பழகிக்குவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கருத்துக்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டும் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.